அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும், நீங்கள் கேட்ட வரம் உங்களுக்கு கிடைக்க நிறைய பிரச்சனைகளில் இருக்கீங்க, எந்த பிரச்சனைக்கு எந்த தினத்தில் எந்த நேரத்தில் நீங்கள் அந்த கோவிலுக்கு போகலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு அதிபதி. உத்திரம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் மற்றும் அஸ்தம நட்சத்திரம் இந்த மூன்றையும் உள்ளடக்கியதான் இந்த கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேவரட்டான கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வேதர்கீஸ்வரர் அப்படின்ற சிவபெருமானுடைய தலம். அந்த அம்மனை திருப்பர சுந்தரினும் சொல்லணும். நிறைய நார்த் இந்தியன்ஸ் இந்த கோவிலுக்கு வருவாங்க. இந்த கோவிலில் பச்சை தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப விசேஷமான கோவிலும் சொல்லுவாங்க. அப்படி என்ன இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா ஒரு பெனிஃபிட் என்ன, கனெக்டிவிட்டி வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு அங்கே போனீங்கன்னா எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரங்க படிக்கவே இல்லையா, ஒரு வேதகிரீஸ்வரர் வந்து ஞானம் கண்டிப்பாக வரும். அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தினங்களில் நல்ல ஞானம் வரும். ஏன்னா புதன் பகவான் தான் உங்களுக்கு வந்து அதிபதி. அதே மாதிரி அவரை தான் புத்தி காரகனும் உங்களுக்கு தான். கன்னிராசிக்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ரொம்ப லாஸ் ஆகுது அப்படின்னா வியாழக்கிழமை தினங்களில் நீங்கள் போயிட்டு வாங்க. முடிஞ்சால் ஒரே தினங்களில் நீங்கள் போயிட்டு வாங்க. அப்போது உங்கள் தொழிலில் உங்கள் முன்னேற்ற தினமும் உண்டாகும். திருமண தடைகள் இருக்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தினங்களில் நீங்கள் போயிட்டு வரலாம். சுக்கிரஹோரை தினத்தில் நீங்கள் போயிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த கோவிலுக்குன்னு சில நேரங்கள் இருக்கிறது, அதையும் பார்த்துட்டு நீங்கள் போங்க. ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது, யாருக்குமே இது வரைக்கும் நான் துரோகம் பண்ணதில்லை, ஆனால் எனக்கு ரொம்ப மனசில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுது, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் தடைகள் இருக்கிறது, தேவையில்லாத வந்து ஒரு விஷயங்களை நான் மனசில் அனுபவிச்சுட்டு வரேன். உங்கள் கர்மாவை குறைக்கிறதுக்கு இந்த மலையை நீங்கள் சுற்றி வரலாம். அதுக்கு வழி உண்டு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து ஒரு 500 அடி இருக்கும் மேலே. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஸ்பெஷலாக இந்த கோவிலுக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள்லே அந்த திங்கக்கிழமை தான். அதாவது பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு ஸ்பெஷல் நாள் கிடையாது, கன்னிராசி அன்பர்களுக்கு தான் ஸ்பெஷலான நாள். நீங்கள் என்ன வேண்டுனாலுமே சரி, என்ன நினைத்தாலுமே சரி, அஷ்ட பூஜை துர்க்கை அம்மையாக இருக்கட்டும், வாகனமே இல்லாத பைரவராக இருக்கட்டும், எல்லாமே இந்த கோவிலில் ஸ்பெஷல் தான். இந்த கோவிலில் நீங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமகண்ட நேரத்தில் நீங்கள் போயிட்டு வரலாம். அது நிறைய உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கன்னிராசி அன்பர்கள் போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கன்னிராசி அன்பர்கள் கண்டிப்பாக கொடுத்து தரும். இந்த கோவில் உங்களுக்கு மன நிம்மதியை மட்டும் அல்லாத உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சே உங்களுக்கு கொடுக்கும். ஒரு தவறான பாதையில் போயிட்டு இருக்கீங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யாரோ ஒருத்தவங்க ஒரு கைட் பண்ணி உங்களுக்கு திருத்தி விடுவாங்க. அதே மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து பாசிட்டிவான சைடாக வந்து திருப்பி விடுவாங்க. நல்வழிக்கு திருப்பி விடக்கூடிய ஒரு பண்பு இந்த கோவிலில் கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. படிப்பாக இருக்கட்டும், அல்லனா உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு இண்டிவிஜுவல் பலம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு சிந்தனைகள் பாசிட்டிவாக மாறும். உங்களுடைய நண்பர்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக மாறுவாங்க. உங்களுடைய கடனுடைய வேகம் வந்து இருக்கு இல்லையா, அது ரொம்பவே குறைய ஆரம்பிக்கும். கடன் எவ்வளவு இருந்தாலும் அது குறையும், கண்டிப்பாக குறையும். உங்கள் சொத்து மதிப்பு கண்டிப்பாக உயரும். உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிம்மதியாக அது நடைபெறும். சாதாரணமாக நடைபெறுவதை விட மனசுக்கு பிடித்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்றது கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கோவிலில் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் வழிபடும் நேரமும் காலமும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இந்த கோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தனி சிறப்பாக உங்கள் வாழ்க்கையில் அமையும் அப்படின்றது தான் உண்மை. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க. நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.